அடுத்த காசிப் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, துருவ் விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் அனுபமா பரமேஸ்வரன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் நடுவுல வந்து காதல் மோகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல பைசன் அப்படின்னு ஒரு படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, தரமா இருந்துச்சு. ஸோ ஒரு ஹீரோ யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரும் இந்த ஹீரோயின் தான் வந்து காம்பினேஷன் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளவு படங்கள் வந்து சைன் ஆகுங்க. அப்படிப்பட்ட தரமான நடிகை வந்து இந்த படத்துல வந்து ரெண்டு பேருமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ப்ரொமோஷனுக்காக சும்மா அடிச்சு விடுவாங்க. ஆனா ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காதல் சீன்லாம் படத்துல வந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த சீன் எல்லாம் கொஞ்சம் நெருக்கமாவே நடிச்சாங்களாம். அதன் காரணமாக ரெண்டு பேரோட மனசுல வந்து காதல வந்து துளிர் விட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து கிஸ் அடிச்சா மாதிரி ஒரு புகைப்படமும் ரீசெண்டா வந்து சோசியல் நெட்வொர்க்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. நீங்களும் கண்டிப்பா வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே அவங்க தானா இல்லைனாப்பா இது வந்து மார்க்கிங் எல்லாம் பண்ணி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்கப்பா, துருவிக்ரம் அப்படிலாம் பண்ண மாட்டாருப்பா, அப்போ அனுபமா பரமேஸ்வரன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா அவங்களும் பண்ண மாட்டாங்கப்பா, ஏதோ ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்கப்பா. இன்னொரு சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, படத்தோட டீமே இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கிஸ் அடிக்கிற மாதிரி பரப்பி விட்டுனா படத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி ஆகும் இல்லையா. அதனால இந்த படத்தோட டீமே வந்து இறங்கி இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சைட்ல இருந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எது உண்மைனே தெரியல. ஆற மொத்தத்துல படம் ரிலீஸ் அப்போ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். கல்யாணத்தை நோக்கி போதான்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.